என்ன துறை என்ன சொல்லுப்பா. இன்னைக்கு சரக்கு எப்படி இருக்கு? நல்ல பூ மாதிரி இருக்குப்பா. மாப்பிள்ள கோழி குஞ்சுக்கு பிளேடே இல்லாம சேவிங் பண்ணிட்டு இருக்காடா. ஆமா இது என்னது? கோழி குஞ்சு. என்ன ஓக்கும்? என்ன கோழிடா? ரெக்காங்கோழி. இப்போ பாரு தேவா, உன் கை வரிசை காமி. பாரு பாரு பாரு. சரி. இப்போ இது எந்த கோழி? வான்கோழி மாதிரி இருக்குடா. எப்படி? என்னடா மந்திரவாதி செய்யற வேலையெல்லாம் நீங்க செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க? இதுக்கு எப்படியா? நீ இன்னும் பார்க்க வேண்டியது நிறைய இருக்கு. முருகா, தண்ணி ஒரே இடத்துல ஊத்தாத. இவன் என்னடா கோழி குஞ்சு மேல படம் வரைச்சுக்கிட்டு இருக்கா? இதுவா மாப்ள? இது நம்ம வேணாம். என்ன கோழி குஞ்சுன்றத மட்டும் சொல்லு. இதான நம்ம நாடாங்கோழி. புரியல? நாட்டுக்கோழிடா. குமரேசா, இங்க வர்றாவே கோழி குஞ்சை போட்டு என்ன வரட்டு பத்திக்கிட்டு இருக்காரு? போட்டா தானே போந்தாங்கோழி. ஐயோ, அந்த சாயத்தை சரியா பூசுங்க. குருவி, இதான கோழி குஞ்சு? தெரியும். கிண்ணி கோழி தானே? ஏய், உன் கலர் இருந்தா கரெக்டா சொல்ற நீ. சாதாரண ரெக்காங்குழிய பெயிண்ட் அடிச்சு விதவிதமா விக்கிறீங்களே, இது பிரார்த்தனமா தெரியல? பிரார்த்தனம் பிரார்த்தனம் தான். குருவி முட்டை சொல்லு. சாதாரணமா பண்ணையில ஒரு கோழி குஞ்சு விலை 60 பைசா. சரி. அதே கலர் மாத்தி நாங்க வைக்கிறப்ப 10 ரூபாய். வாரத்துல ஒரு 500-1000 வித்துருவோம். லாபம் எவ்வளவு நீயே கணக்கு பண்ணிக்க. அடச்சே தேவா, சாப்பாடு பைய கொண்டா. 4000 இம்புட்டு லாபமா? வாயை பழக்கிற அளவுக்கு லாபம் வரும். மாட்டிக்கிட்டா வாயில இருந்து ரத்தமா வரும். சட்டியோட கட்டி வச்சு அடிப்பாங்க. ஏற்கனவே இது மாதிரி மாட்டிருக்கீங்களாடா? மாட்டினாலதான் நல்லா இருந்த என் கால் நரம்பு வந்து இந்த நிலைமையில இருக்கேன். ஐயோ மாப்பிள்ள, என்னடா? எனக்கு இந்த வேலையே வேணாண்டா. நான் வீட்டுக்கே போயிடுறேன்டா. சரி, இந்த ரகசியத்தை தெரிஞ்சு ஒருத்தன் வெளில போனா அவனை போட்டுருவோம். பரவாயில்லையா? போச்சு.